உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தற்பொழுது அரசியல் ரீதியான முன்னெடுப்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி தான் இங்கே வந்து அரசியல் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. தமிழருடைய வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க போறாங்க. அப்போ இதில் எப்படி நீங்கள் பிரிவினைவாதின்னு சொல்லுவீங்க? இவர் என்று ஆதரிக்கக்கூடிய அல்லது இவர் வந்து இவருக்கு ஆதரவாக திமுக இருக்குன்னு அப்படி ஒரு பார்வையில் பார்த்தாலும் கூட திராவிட நாடு கோரிக்கை கேட்டபோது அது பிரிவினைவாத கட்சியாகவோ உலக அளவிலான இருக்கக்கூடிய இதை பற்றிய புரிதல் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரிக்கு இல்லைங்கிறது நமக்கு வந்து வருத்தமாக இருக்கு. எதிர்கட்சி எதுக்குன்னா ஆளும் கட்சி வந்து எதேச்சதிகாரமாக எல்லா அதிகாரங்களையும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் அரசர்களைப் போல மன்னர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்று கட்டுப்படுத்தி கடிவாளம் போடுறது தான் எதிர்கட்சி. அப்போ எதிர்கட்சி பேசவே கூடாது, நீ ஆர்ப்பாட்டமே பண்ணக்கூடாது, போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து அவர்கள் அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐயம் என்ன, யார் அந்த சார் அப்படிங்கிறது பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்து அவர் மேலே ஒரு 20 கேஸ் தாங்க இருந்து, சின்ன சின்ன கேஸாக இருந்த மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜீப் எடுத்துகிட்டு போய் திட்டமிட்டு கொள்ளையடிக்கிற ஒரு ஆளாக சொல்கிறாங்க. அவர் அதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய இணையர்கள், ஆண் பெண் இணையர்களை வந்து மிரட்டி வந்து பாலியல் சுரண்டல் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த கேள்வி இப்போ அதிகமாகுது இல்லை? அப்போ இவர் மட்டும்தான் அதை செய்தாரா இல்லை யாருக்காக தான் செய்தாரா? ஆனால் சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு, இந்த சார் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்த அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னு சொல்லியிருக்காரு. வடிவேலு சொன்ன மாதிரி இதுக்கு அது பதில் இல்லையே. எதிர்கட்சியில் அரசியலாக்குறாங்கன்னு நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க, ஆளுங்கட்சி நீங்கள் தானே வந்து சம்மந்தமே இல்லாமல் பொள்ளாச்சி இன்ஸ்டிடியூட்டோட சேர்த்துறீங்க. உங்களுக்கு வந்து ரத்த அர்த்தம் தக்காளி சட்னிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது நீங்கள் பிரச்சனை என்னவோ அதை பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதில் கண்ணகி சிலம்புக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இன்சிடென்ட் நடந்தது சென்னையில், நீங்கள் அங்கே சிலை கண்ணகி கொலை சுற்றிக்கிட்டு மதுரையில் போய் நிற்கிறீங்க. இது ஏதாவது வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு மீடியா அட்ராக்ஷனுக்காக செய்யக்கூடியது தான். உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் விஸ்வநாதன் அவர்கள், பத்திரிகையாளர். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து போராடுறாங்க. எதிர்கட்சிகளை அடக்கும் விதமாய் ஒடுக்கும் விதமாய் காவல்துறையை ஏவி விடுறாங்களா, ஆளும் அதிகாரம் அரசாங்கம்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்படுது. தமிழிசை சவுந்தரராஜன் முதல் குஷ்பு வரை நேற்றைய தினத்தில் சௌமனியா அன்புமணி அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகளை போராடவே கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதா, ஜனநாயக ரீதியாக போராடுகிற எதிர்கட்சிகளை ஒடுக்குவதா என்ற கேள்வி எழுப்பப்படுது. இது ஒடுக்குவதா இல்லைங்கிறது ஒரு புறம் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றாங்க, வந்த ஒரு அரை மணி நேரம் வந்து நடவடிக்கை எடு அப்படின்னு கத்திட்டு போக போகிறாங்க இல்லைங்களா. கத்துன்னா கூக்குரல் இட்டுட்டு ஒரு முழக்கம் இட்டுட்டு போக போகிறாங்க. அவங்கள நாள் பூரா அழைச்சி வச்சு ஆயிரக்கணக்கான போலீஸை வந்து விட்டு எல்லா ஊடகங்களும் அதை நோக்கி திரும்பி இப்போது இது எதுக்காக போராட்டம் பண்ணாங்கிறது உலகம் முழுவதும் போயிடுச்சு. இல்லைன்னா அவங்க பாட்டில் ஒரு வள்ளுவர் கோட்டை வருவாங்க, இன்று வந்து இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்படின்னு 2 பேரும் செய்தியாக போயிடும். இதை பெரிய செய்தியாக்கி விவாதமாக்கி இருப்பது வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையுமாக தான் நம்ம பார்க்குறோம். இது தேவையற்ற ஒன்று. அப்படி முழக்கம் போட்டால் என்ன ஆகிற போகுது? இப்போ அதை விட நீங்கள் வந்து இவங்க இப்போ பூதாகரமாக்கி விட்டுறாங்க இந்த பிரச்சனையை. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவர்களே யார் அந்த சார்னு கேட்குற அளவுக்கு வந்து. ஆமாம், திருமாவளவன் கேட்குறாரு. இன்னைக்கு செல்வ பெருந்தகையும் அதை கேட்டிருக்காரு, எந்த சாராக இருந்தாலும் அவர் மாட்டிக்கொள்வார்னு சொல்லியிருக்காரு. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம இது எது பெரிதாக்குனது யாரு? இப்போது நாம் தமிழர் கட்சி வர்றாங்க, அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்போ பாமக வர்றாங்க, பாஜக வர்றாங்கன்னா அதிகபட்சம் அரை மணி நேரம், இது 1 மணி நேரம் தாங்க முழக்கம் விட்டுட்டு போயிருப்பாங்க. இது வந்து தேவையில்லாமல் பெரிதாக்குறது வந்து தமிழ்நாடு அரசினுடைய தவறான ஒரு போக்காக பார்க்குறோம். அவர்களுக்கு என்னென்னா போராடவே கூடாது அப்படிங்கிற அடக்குமுறை வந்ததுன்னா அவர்களுக்கு ஏதோ அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். அதாவது தங்களை பற்றி எதிர் விமர்சனங்களே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விமர்சனங்கள் ஒரு சனநாயக குடியரசனுடைய அடிப்படையே ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சி, பேரே அதுதான், ஆளும் கட்சி எதிர்கட்சி. எதிர்கட்சி எதுக்குன்னா ஆளும் கட்சி வந்து எதேச்சதிகாரமாக எல்லா அதிகாரங்களையும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் அரசர்களைப் போல மன்னர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்று கட்டுப்படுத்தி கடிவாளம் போடுறது தான் எதிர்கட்சி. அப்போ எதிர்கட்சி பேசவே கூடாது, நீ ஆர்ப்பாட்டமே பண்ணக்கூடாது, போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அப்போ அவர்கள் அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் நமக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்க ஒரு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக வந்து வடிவெடுத்த போது ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கலாம், அல்லது விரிவான அறிக்கையை கொடுத்துருக்கலாம். தயவுசெய்து இது வந்து குற்றச்சம்பவம் நடைபெற்றிருக்குது, இதுக்கு நாங்கள் முதல் கட்டமும் ஒரு ஆளை கைது பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நீதிமன்றமாக நியமிச்சிருக்கு,
காவல்துறை இயக்குனரே நேரடியாக கண்காணிப்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுது. ஸோ யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்களாம் கண்டுபிடிப்படுவாங்க. அது வரைக்கும் எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டிருந்தால் இது அப்படியே இதாக இருக்கும். அதை விட்டு முதலமைச்சர் இது வரைக்கும் அதை பற்றி பேசலை, துணை முதலமைச்சரும் பேசலை. அதே சின்ன சின்ன அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவர்கள் முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. ஸோ இதுதான் அப்போ அதையும் அவங்க வந்து அலட்சியப்படுத்தி போகிறாங்க. ஒரு புறம் இவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம்ங்கிறத வந்து சாதாரண அவங்க என்ன கையில் வந்து ஆயுதங்களோட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, வந்து ஒரு மைக்குக்கு முன்னாடி இன்னும் முழக்கம் போட போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க இல்லைங்களா? அப்போ இதையே அடக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ ஏதோ ஒரு தவறான பிழையான ஒரு அணுகுமுறையாக தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்ய விரும்புகிறாங்க. அதனால் அந்த அரசியல் செய்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனால தான் நாங்கள் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை நாங்கள் அப்படின்னு சொல்லாங்க. நீதிமன்றமே கூட நேற்று பாமகவனுடைய அதை போய் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் எந்த பார்வையில் பார்க்கும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து பத்திரிகைகளை சந்தித்த போது தாமாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்தாங்க. அதற்கு பிறகு 2 வழக்கறிஞர்கள் சேர்த்துட்டாங்க வச்சுக்கலாம். அரசின் அனுமதி இல்லாமல் அதில் சொன்னது வந்து அருண் அரசின் அனுமதி இல்லாமல் பேசினது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஒரு குற்றவாளி தான் சொல்கிறாரு, இது வந்து அவர் எப்படி அந்த முடிவுக்கு வராரு, ஸோ இதெல்லாம் பிழை தவறானதுன்னு சொல்லிட்டு தான் விசாரணை முகமையே வந்து மாற்றுறாங்க, புலனாய்வு குழுவை மாற்றிட்டாங்க. ஸோ அது இருக்கும்போது அதனால தான் வந்து நீதிமன்றம் அப்போ என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு 3 பேர் கொண்ட குழுட்டு ஒப்படைச்சாச்சு. அதில் திரும்ப நீங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு தடை போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஏன் நீதிமன்றம் போக போகிறாங்க? அரை மணி நேரம் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போட்டுமே விட்டுருந்தாங்கன்னா பாமக நீதிமன்றத்துக்கு போகாதே. நீதிமன்றத்துக்கு போனதுனால தான் பாமக கேட்குறாங்க, ஏங்க இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அதான் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு பொதுவான ஒரு கருத்தாக தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதைத்தான் இப்போ வந்து ஆளும் அரசும் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீதிமன்றம் என்ன பார்வையில் இதை பார்க்குதுன்னா, சரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்கி இருக்குது, இப்போ நீங்கள் பழைய குழு இல்லை புது குழு பண்ணுறாங்க, பண்ணட்டுமே அப்படிங்கிற பார்வையில் நீதிமன்றம் பார்ப்பாங்க. நேரம் அது ஒன்று தவறு, நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களோ. அவன் இல்லை, நீங்கள் புலனாய்வு இப்போ தானே தொடங்கியிருக்காங்க, அது தவறு இல்லை. நம்ம இதே அரசாங்கம் வந்து நீங்கள் அரசியலாக்குறாங்கன்னு சொல்கிறத விட அதே சொல்லலாமே, புலனாய்வு இப்போ தாங்க தொடங்கி இருக்கு, நடக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னாலே போதும். அரசு தரப்புலேருந்து அப்படிப்பட்ட பொறுப்பான பதிலே வரலையே. அதனால தானே இப்போ வந்து இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாக போயிருது. ஞானசேகர் அவர்கள் மேலே வந்து குண்டாஸ் சட்டம் போட்டிருக்காங்க, அதாவது குண்டாஸ் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஞானசேகர் அவர்கள் வந்து இந்த ஒரு தனி பங்களா ஒன்று வச்சுருந்ததாவோ, அந்த பங்களாவில் வந்து இவர் காலையில் ஏதாவது ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு தலைமறைவாக இருக்கிறதுக்காக அங்கே போவார்ன்றது செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்போ இப்படி இருந்த ஒரு ஞானசேகருக்கு திமுகவின் தரப்புல இருந்து பதவி கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி வந்து இணையதளங்களில் நெட்டிசன்கள் மத்தியில் கேள்வி எழுப்பப்படுது. அப்படி பண்ணியிருக்காங்களா? இல்லை, முதல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்களா நம்ம உறுதிப்படுத்தப்படல. ஏனென்றால் இப்போ பொதுச் செயலாளர் ஒரு துரைமுருகன் அவர்களே அவர்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். மற்ற இன்னொரு அமைச்சர் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. எனவே அது உறுதிப்படுத்தப்படாத நம்ம தகவலை வைத்துக்கொண்டு நம்ம பேச முடியாது. ஆனால் அவர் வந்து மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட திமுகவினுடைய முன்னணியான தலைவர்களோடு என்று புகைப்படம் எடுத்தது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திமுக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும், தவிர உறுதிப்படுத்தப்படாத தகவல் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, இதில் வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த ஒரு சார்கிட்ட பேசினார் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்படி யார்ட்டையும் பேசலை, ஏரோப்ளேன் மோடில் வந்து அவர் அப்போ ஃபோனை போட்டு வந்துருக்காரு அப்படின்னு அந்த குற்றவாளி சொன்ன வெர்ஷனை வந்து காவல்துறை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நீதிமன்றத்திற்கு பெரிய ஒரு வந்து ஒரு வருத்தமாயிருச்சு. அது ஏன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, விசாரணையே இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது வந்து ரெண்டாவது வந்து என்னென்னா, மிக முக்கியமாக மாநகர ஆணையர் அருண் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர் தான் புலனாய்வு பண்ணாங்க. அப்போது கமிஷனரே இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, அப்போ இதில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்ட போது அந்த விசாரணை அதிகாரியும் அதை நோக்கி தானே போக முடியும். அதுக்கு எதிராக நீ அடுத்த ஆள்கிட்ட போக முடியாதுல்ல. அது வந்து ஆக்சுவலாக வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. நீங்கள் ஆர்சி கேஸில் ஆர்சி வழக்கில் கொடுக்குறாங்க, நீங்கள் முதல்ல வந்து வரையறை பண்ணுங்கள், இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங் பை தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து வரைமுறை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முன்மொழிவோடு எந்த விதமான கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அது தவறான தகவலை நீங்கள் வந்து முழு வந்து விசாரணை முடியாமல் நீங்கள் தகவலை சொல்லக்கூடாதுன்னு நிறைய வரைமுறைகள் இருக்குது. இப்போ மொத்தம் 4 முறை தான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம். ஒன்று கைது செய்யப்பட்ட போது, அடுத்து புலன் விசாரணை, அப்புறம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் ப்ரெஸ் ப்ரீஃபிங் பண்ணே இருக்குது. ஆனால் எந்தவித காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து முன்முடிவோடு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு உறுதிப்பாட்டுக்கு வர தூண்டிச்சு அப்படிங்கிறனால தான் நீதிமன்றம் வந்து விசாரணை மாற்றுறாங்க.
அப்போ நீங்கள் ஒருவேளை அவர் கீழ் இருக்கக்கூடிய சின்ன அதிகாரி இருக்காரு இல்லைங்களா, புலன் விசாரணை பண்ணக்கூடிய முக்கிய அதிகாரி, ஐயோன்னு சொல்லுவோம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், அவர் ஒருவேளை ஞானசேகரன் இல்லாமல் தொடர்புடைய 2-3 பேர்த்து கைது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் சான்றுகளோடு, அப்போ ஆணையருக்கு பிரச்சனை ஆகும்ல. ஆமாம், இதெல்லாம் தான் நீதிமன்றம் பார்க்குது. ஸோ இப்போ ஆணையருக்கு அவர் இன்டென்ஷனலாக சொன்னாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. அவர் யதார்த்தமாக கூட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி குற்றவாளி சொல்லியிருக்காங்க இது ஏங்க, ஆனால் அவரே அதுதான் சொன்னார், அரசியலாக்குறாங்க அப்படிங்கிற சொல்லி ஆணையரே சொன்னார். ஸோ அந்த கன்சர்னில் கூட அவர் சொல்லியிருக்கலாம், அதை நம்ம தவறாக நினைக்க முடியாது. ஆனால் அவர் பேசுனது இப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றமும் பொதுவான தளத்திலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே கவனமாக கையாண்டிருக்க வேண்டியது பிழை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான். ஸோ அதனால தான் இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால இப்போ இன்னும் சரி விசாரணை இப்போ போயிட்டு இருக்குது, பார்ப்போம் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்மளும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் புலனாய்வு அப்படிங்கிறது விளையாட்டு இல்லை, அவங்க பல்வேறு தரப்பில் விசாரிக்கணும், எல்லா கோணங்கள்லையும் பார்க்கணும். ஸோ அவங்க விசாரணை முடியட்டுங்கிறத நம்மளும் பொறுமையாக இருக்கணும். எனவே இனி மீண்டும் மீண்டும் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறது என்னென்னா இதில் எதுக்காக பண்ணுறாங்கன்னா நம்ம இன்னொரு பார்வையில் பார்க்க வேண்டியது இருக்குது. அரசாங்கம் அப்படி சொன்னாலும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐயம் என்ன, யார் அந்த சார் அப்படிங்கிறது பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒன்று, அந்த ஒரு 10 ஆண்டுகளாக அந்த ஞானசேகரங்கிறவர் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, அப்போ அவர் மட்டும்தான் அதில் ஈடுபட்டாரா, அல்லது அந்த பல்கலைக்கழகத்தில் யாராவது பணியாளர்களோ ஊழியர்களோ அல்லது ஈடுபட்டிருக்காங்களா, அல்லது இவர் இப்போ என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு அவர் மேலே ஒரு 20 கேஸ் தாங்க இருந்து, சின்ன சின்ன கேஸ் தான் இருந்தது மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஜீப் எடுத்துகிட்டு போய் திட்டமிட்டு கொள்ளையடிக்கிற ஒரு ஆளாக சொல்கிறாங்க. அவர் அதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய இணையர்கள், ஆண் பெண் இணையர்களை மிரட்டி பாலியல் சுரண்டல் செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த கேள்வி இப்போ அதிகமாகுது இல்லை, அப்போ இவர் மட்டும்தான் அதை செய்தாரா, இல்லை யாருக்காக தான் செய்தாரா? அதைய நீங்கள் பொதுவாக இந்த இப்படிப்பட்ட காம குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், அவனோட சேர்ந்த ஒரு 4 பொறுக்கிகள் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், மச்சான் நீ இந்த மாதிரிடா அவனுக்கு கொஞ்சம் சொன்னான்னா கூட அவன் சரி எங்கிட்ட அனுப்பிடான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐயங்கள் மக்களுக்கு வருது. அப்போ இது போன்று பேரு மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்களா, அல்லது இதில் வேறு யாராவது தொடர்புடையவங்களா அப்படிங்கிறது தான் இது இத்தனை கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு ஒற்றை இதுதான் யார் அந்த சாருங்கிறது. அதை தான் மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க, நாகரிகமான முறையில் தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதை புலனாய்வு அமைப்புகள் இப்போ புலனாய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் இதையும் கவனத்தில் எடுத்துக்குவாங்க. இதை நோக்கி அவங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க முறையாக விசாரணை பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த வேர்கள் போயிருக்கு, ஞானசேகரன் என்கிற இந்த ஆளுகிட்ட வேர்கள் எங்கே போயிருக்கு, தொடர்புகள் எங்கே போயிருக்கு, அதை பல்வேறு கோணங்களில் அவங்க விசாரித்து இது யாரெல்லாம் தொடர்புடையவங்க அப்படி கொண்டு வருவாங்க அவங்க. ஸோ அதுதான் அவங்க புலனாய்வு பண்ணக்கூடியது. அதுக்கிடையில் இது போன்ற எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியது இந்த பார்வையை விட்டுறாதீங்க. ஏன்னா அது இது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆள் ஞானசேகரன். இதில் தொடர்புடையவங்க ஒரு வேளை அந்த பொலிட்டிக்கல் கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது அவர்களுக்கு தொடர்புடையில் இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்களை விட்டுறாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த எதிர்கட்சி அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு இயல்பான ஒன்று. இது நீங்கள் பெரிய அரசுக்கு எதிரான எதிர்கட்சியோட செயல்பாடாக பார்க்கவே வேண்டியது கிடையாது. அரசனுடைய எதிர்கட்சியுடைய கடமையாக அதுதானே. அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்கணும், பாசிட்டிவாக அதை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். யார் அந்த சார்ன்ற கேள்வி எதிர்கட்சி தரப்புலேருந்து பிரதான கேள்வியாக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுமே இந்த யார் அந்த சார்ன்ற கேள்வி கேட்குறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு, இந்த சார் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்த அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்புடைய வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வடிவேலு சொன்ன மாதிரி இதுக்கு அது பதில் இல்லையே. ஒரு வடிவேலு நகைச்சுவை படத்தில் சொல்லுவார், அதுக்கு இது பதிலாது இந்த இதுக்கு என்னங்கிறத நம்ம கேட்கணும். இப்போ யார் அரசியலாக்குறது? எதிர்கட்சியில் அரசியலாக்குறாங்கன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, ஆளுங்கட்சி நீங்கள் தானே சம்மந்தமே இல்லாமல் பொள்ளாச்சி இன்சிடென்ட்டோட சேர்த்துறீங்க நீங்கள். இல்லை அது அப்போ நீங்கள் பொள்ளாச்சி இன்சிடென்ட்டுக்கு அன்னைக்கு அதை நீங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கீங்கல்ல, ஏன் அந்த பொள்ளாச்சியை எடுத்து விசாரணைக்கு எடுத்துக்க வேண்டியதானே? சேகர்பாபு ஐயா அவர்கள் திமுக அரசுகிட்ட சொல்லி ஐயா அந்த பொள்ளாச்சி பிரச்சனை எடுப்போங்க, இந்த 4 ஆண்டு காலம் தீர்வு கண்டுக்கணுமே. திமுக தரப்பு அப்போ நீங்களும் தீர்வு காணாமல் அதை பற்றி நீங்கள் மறுவில் விசாரணை செய்யாமல் அதை அப்படியே கடப்பில் போட்டிருக்கீங்க கேள்வி வருதில்ல. அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு தக்காளி சட்னி, அடுத்தவங்க உங்களுக்கு ரத்தம், அடுத்தவங்க தக்காளி சட்னிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதாவது அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் திட்டமிட்டு இது நடந்தது. இப்போ இது திட்டமிட்டு நடக்கல, யாரோ ஒரு நபர் இதை செஞ்சுருக்காரு. திட்டமிட்டு நடந்த சம்பவத்தை கண்மூடி மறைச்ச நீங்கள் இதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்றும் குறிப்பிட்றாங்க, நீங்கள் யார் அந்த சார் நீங்கள் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க பொள்ளாச்சியில் திமுக தரப்புலேருந்து ஒட்டியிருக்காங்க. அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க அண்ணா, யார் அந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை இன்றைக்கி ஒட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதை இல்லை நீங்கள் சொல்லி தான் தெரியுது யார் அந்த அண்ணான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக? இப்போது நீங்கள் ஒன்றுங்க இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது,
இந்த வழக்கில் வந்து அவர் வந்து ஒரு ஆள் தான் அப்படின்னு முதல்ல ஆணையர் சொன்னார். இப்போ நேற்று வரக்கூடிய தகவல்கள் வந்து புலனாய்வு குழுவினுடைய தகவலாக தானே வெளியே வந்திருக்கணும். அதுக்கு இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. குறிப்பாக இவர் வீட்டில் கொள்ளையடிக்கக்கூடியவர், தனியாக இருக்கக்கூடிய இணையர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர் அப்படின்னு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. இப்போ இதை திட்டமிட்டு செய்ததா திட்டமிடாமல் செய்ததா? அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்பாங்க ஆங்கிலத்தில். அவன் குற்றச்செயலை வந்து இயல்பாக செய்யக்கூடியவன் அப்படின்னு ஆயிடுச்சா இல்லையா? அப்போ திட்டமிட்டு தானே அந்த பெண்ணை வந்து செஞ்சுருக்கான். அப்போ இதுவும் திட்டமிட்ட ஒரு குற்றம் தானே. அது 10 ஆண்டுகளை செஞ்சுட்டு இருக்கானே. இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ தானே முதல்ல வந்த ஒரு ஆள் தான் ஒரு அந்த பெண் மீது உள்ள ஒரு ஆசையில் போய் அவன் வந்து வன்கொடுமை செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி கற்பனை செய்து கொண்டாலும் கூட இவன் ஒரு வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர். திட்டமிட்டு திருடக்கூடியவன், வீட்டை நோட்டம் பார்த்து ஜீப்பில் போய் திருடிட்டு வரக்கூடியவன், அதன் மூலமாக அவன் சொகுசாக இருக்கக்கூடியவன், தனியாக இருக்கக்கூடிய இணையர்களை படம் எடுத்து அந்த பெண்களை மிரட்டி அவன் வந்து பாலியல் சுரண்டல் செய்யக்கூடியவன் செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி மறுக்கல யாரும். பத்திரிகை ஊடகங்களில் அது அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையில் தான் வந்திருக்கு. வாட்ஸ்அப்லேயே சோஷியல் மீடியாவில் வரலையே. அப்போ இதை வந்து மறுக்காத போது அவன் அப்படிப்பட்டவன் ஆகுதில்ல. அப்போ அவன் திட்டமிட்டு தானே குற்றம் செஞ்சிருக்கான் அப்படின்னு ஆயிடுது. அப்படின்னா அந்த வாதம் அடிபட்டு போயிடுது. நீங்கள் அதையும் விசாரிக்கணும் இதையும் விசாரிக்கணுங்கிறத நம்மளுடைய ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நம்ம பார்க்கறது. குற்றவாளிகள் இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை நீங்கள் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்வையை தவிர இதுவாங்கிற இந்த ஒத்தையாரட்டையாக போட்டு மல்லு கட்டி கொள்ளக்கூடிய மலிவான அரசியல் இது போன்ற பெண்களினுடைய பாதுகாப்பை வைத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இவ்வளவு விசாரணைகள் புலனாய்வுகள் நடக்கும் பொழுது சிலம்பு எடுத்துகிட்டு போய் மதுரையில் நின்று அவங்க பேசுகிறாங்க. குஷ்பு அவர்கள் வந்து கண்ணகி போல நின்று நீதியை வாங்கி பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? சிலம்பு எடுத்துகிட்டு போய் அந்த நிற்கிறது வந்து அரசியலாக்கப்படுதா இல்லை திசை திருப்பும் நோக்கில் அது இருக்கா? இது ஏதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிப்பே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உள்ளூர் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி ஊராட்சி கூட்டம் வரும்போது ஏதாவது வித்தியாசமாக செய்வாங்க. பத்திரிகை ஊடகங்களுடைய ஒரு அட்ராக்ஷன் கவர்ச்சிக்காக அப்படிதான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பிரச்சனை என்னவோ அதை பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதில் கண்ணகி சிலம்புக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கண்ணகி வந்து நீதி வாங்கினா, நீங்கள் மதுரை இன்சிடென்ட் நடந்தது சென்னையில், நீங்கள் சில கண்ணகி கொலை சுத்திக்கிட்டு மதுரையில் போய் நிற்கிறீங்க. அங்கேயே அக்கரன்ஸ் நடந்துச்சு. இது ஏதாவது வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு மீடியா அட்ராக்ஷனுக்காக செய்யக்கூடியதான். அது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு லாஜிக்கலான விஷயங்கள். இவ்வளோ பரபரப்பான அரசியல் பேசுபொருள் நிகழ நேரத்துலையும் சீமானுக்கும் வருண்குமாருக்குமான அந்த வார்த்தை மோதல் கடுமையாக வந்துட்டே இருக்குது. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவரும் காவல்துறை நிர்வாகியும் இப்படி மோதிக்கிறது அரசியல் மத்தியில் ஒரு புதுசாக இருக்குல்ல. அந்த மோதல் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் அந்த மோதல் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது? இல்லை, இதில் நீங்கள் 2 தரப்பில் பார்க்கணும். எங்கேருந்து இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆச்சு? வருண்குமார் அவருடைய வெர்ஷன் என்னவாக இருக்குன்னா, நான் இந்த ஃபாக்ஸ்கான் தொடர்பாக நான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த அந்த மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டமாக அது ஃபாக்ஸ்கான் அதில் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. அதில் 9 பெண்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் என்கிற யூடியூபர் வந்து அவர் வந்து செய்தி வெளியிட்டதுனால 90,000 பெண்களோ 9,000 பெண்களோ அங்கே நெடுஞ்சாலையை வந்து அவர்கள் வந்து மறியல் செஞ்சுட்டாங்க. அது ஒரு வதந்தி பிறப்பிய காரணத்துக்காக அவரை நாங்கள் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு பிறகு என்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு அவர்கள் அவருடைய கட்சியினரை வைத்து என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. இப்போது அந்த அடுத்து அப்படியே நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து சீமான் அவர்கள் பக்கம் வந்தால் அவருடைய வெர்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நீ வதந்தி பரப்புனாருன்னு கைது பண்ண ரைட்டு, அது நீங்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்துட்ட சரியா, அது வந்து ரைட்டு. அந்த பையன் வதந்தி பரப்புனதாகவே இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அது உண்மையாக போயாங்கிறது அப்புறம் சட்ட நடவடிக்கை எடுத்துட்டேன். அதன் பிறகு அவருடைய செல்ஃபோனிலிருந்து அவருடைய ஆடியோக்களை உங்கள் கட்டுப்பாட்டில் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய அவர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த செல்ஃபோனிலிருந்து இந்த ஆடியோக்கள் எப்படி லீக் ஆச்சு? அது ஒரு சட்ட விரோதம். நீங்கள் அதே போல் வந்து இந்த எக்ஸ்தலத்திலையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நாம் தமிழர் தம்பி தங்கிகள் தான் நீங்கள் வந்து அவதூறு பரப்புகிறார்கள் என்பதாக நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து யாரோ போடுற பதிவுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து கொண்டு வந்து அதை வைத்துக்கொண்டு அவர்களை கைது செய்வது, அவர்களை மிரட்டுவது அப்படிங்கிறத பண்ணுறீங்க. அது தவறு. இதனால் நான் கண்டித்தேன் அப்படின்னு அவரோட வெர்ஷனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சரியான வெர்ஷன் பார்க்க போனால் இதுக்கு பிறகு எங்கே வளருது அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது, நம்ம பார்க்க வேண்டியது, சரி ஒரு பொதுவான காவல் அதிகாரி, அந்த காவல் அதிகாரி ஒரு யூடியூபர் வந்து ஒரு வதந்தியை பரப்புறாரு, அதனால் பெண்கள் மத்தியில் கொந்தளிப்பாகுது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சிருது இல்லை அது. அதுக்கு பிறகு இவங்க கட்சிக்காரங்க தான் இவங்க வந்து பரப்புனாங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் ஒன்று. இரண்டாவது, இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இருந்ததுன்னா என்ன செஞ்சுருக்கலான்னு ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரி
சீமான் அவர்கள்கிட்டே நீங்கள் வந்து ஒரு கடிதமே அனுப்பியிருக்கலாம் தனிப்பட்ட முறையில். இங்கே இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்த இது என்னுடைய கடமை. காவல்துறையினுடைய ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் போது இது போன்ற வதந்திகளால் வந்து மக்களுக்கிடையே வந்து ஒரு திகில் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி ஐடிகள்லாம் இருந்து வந்து என்னை வந்து அவதூறாக பரப்புகிறாங்க, இது உங்கள் கட்சிக்காரர்களான்னு பாருங்கள், நீங்களே நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கலாம், புரியுது, இல்லை பேசியிருக்கலாம் கூப்பிட்டு. இன்னும் அவர் என்ன இவர் ஆப்பிரிக்காவில் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு, எல்லாம் ஒரே ஊர் தானே, சரிங்களா? அப்போது அழைத்து பேசியிருக்கலாம். அழைத்து பேசி இவர் உடனே வந்து பார்த்துட்டு அவருடைய கட்சிக்காரராக இருந்தால் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை எடுக்கலாம், அந்த பையனை வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கலாம். சரி, இது செய்ய முடியும் தானே? இந்த மாதிரி வந்து காவல்துறை அதிகாரியை பற்றி நான் தவறாக பேசினதுக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டு கூட ஒரு பையன் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டார்னு நினைக்கிறேன். இதே திருச்சியில் நடந்துச்சு. இதே நிகழ்வு முதல்ல செஞ்சுருக்கலாம்ல இதில் ஒன்று. அடுத்தது இவர்களெல்லாம் அப்படி வந்து பரப்புனவர்கள் எல்லாம் நாம் தமிழ் தானா முதல்ல வந்து சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் ஃபேக் ஐடியில் வந்துட்டு பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடக்குது. கலைஞருடைய டிபி வச்சுருப்பான், ஆனால் திமுக திட்டிகிட்டு இருப்பான். மதிமுக வைகோட டிபி வச்சுட்டு இருப்பான், மதிமுக திட்டிட்டு. வருண்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஃபேக் ஐடியாவே இருந்தாலும் அவங்கள பிணையில் எடுக்க வர்றது நாம் தமிழ் கட்சியோட ஃபேக் ஐடியில் இருந்தவங்கள பிணையில் எடுத்தது வந்து அதை முதல்ல சரியானு பார்க்கணும். இவங்க கைது பண்ணப்பட்டவர்கள் ஃபேக் ஐடியான்னு பார்க்கணும். இவங்க பிணையில் எடுத்தாங்க அதான் சொல்கிறார். அப்போ அவங்க நிர்வாகிகள் இல்லைங்க, பிணையில் எடுத்தவங்க நல்லா புரிஞ்சுங்க, பிணையில் எடுத்ததாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஃபேக் ஐடின்னு சொன்ன சீமான் சொன்ன ஃபேக் ஐடியான்னு முதல்ல பார்க்கணும். நல்லா பொத்தாம்பதுவாக பார்க்கக்கூடாது. அந்த இவங்க பிணையில் எடுக்கக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவர்கள் அவதூறு பரப்பினார்களா அப்படிங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணணும். சரி, இவர் சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்களையும் அவருடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் அவர் வந்து அதில் ஏதாவது போட்டிருந்தாங்களா அப்படின்னு பார்க்கணும். போட்டிருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும், தவறே இல்லை. இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் அது முதல்ல அதை சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் அந்த இதுக்கு சரி, அதெல்லாம் வாக்குவாதம் வரும்போது, சூடான வாக்குவாதம் வரும்போது வரதாங்க செய்யும். நீயா நானா பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் பேசுறது ரொம்ப சாதாரணம். ஆனால் நீங்கள் அதை தாண்டி நம்ம அவங்கவுங்களுக்கு இருக்கிற இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகத்தினுடைய நான்கு தூணில் ஒன்று வந்து அரசியல் கட்சி, அவங்க தான் சட்டம் இயற்ற போகிற சட்டமன்ற உறுப்பினர்களாக போகிறாங்க. இன்னொரு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், ஐபிஎஸ் அதிகார நிர்வாகம். ஸோ ரெண்டுமே ஜனநாயகத்தினுடைய 2 தூண்கள். ஸோ இவங்க வந்து நம்ம என்ன பொறுப்போடு நடந்துக்கணுங்கிறது இருக்குது. அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அதில் நம்ம வந்து 2 பேருமே சரியாக செய்கிறாங்களா சொல்ல, இது 2 பேருமே தனிப்பட்ட முறையில் பர்சனலாக கூட பேசி முடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே முதல்ல சரியில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரி வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் பார்த்ததில்லை. ஏன்னா நான் வந்து கிரைம் பீட் பார்த்தவன் சென்னையில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் மிக முக்கியமான காலகட்டத்தில் கிரைம் பீட் பார்த்தவன். எல்லாம் இப்போ சைலேந்திர பாபு ஆகட்டும், இல்லை திரிபாதி ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கூடுதலான அதிகாரிகள், ஜாங்கிட்டார் இருந்தாங்க, பொன்மாணிக்கவேல் இருந்தாங்க, லத்திகாச்சரன் இருந்தாங்க. இதுபோல் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் ஐஜியாகவும் டிஏஜியாகவும் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகளோடும் நாம் வந்து உடன் நின்று ஒரு செய்தியாளராக பணியாற்றிருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் வந்து முதல்ல ஜெயலலிதா கைது பண்ணாங்க திமுக ஆட்சியில். அப்போ அதுக்காக வந்து அந்த காலத்தில் திமுக சேர்ந்தவங்கெல்லாம் சரி அதிமுக சேர்ந்தவங்கலாம் அந்த அதிகாரி திட்டு தான் செஞ்சாங்க. அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது செய்த போது முத்துக்கருப்பன் அதிமுக ஆட்சியில் முத்துக்கருப்பனை வந்து அவங்க குடும்பத்தையே வந்து திமுகவினர் வந்து அவங்களுக்கு அந்த கோபத்தை பூரா கொட்டுனாங்க. ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை கைது பண்ணும்போது யார் கைது பண்ணாலும் அந்த அரசு மீதோ அந்த அதிகாரி மீதோ அவங்க திட்டுறதுங்கிறது அது ரொம்ப இயல்பான ஒன்று. அதுபோல் நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் இது பண்ணுறாங்க, அவங்க யாரும் பர்சனலாக எடுத்துக்கல. முத்துக்கருப்பன் வந்து உடனே வந்து திமுக காரங்களை பிடிச்சி 4 பேர்த்த பிடிச்சி உள்ளே போட்டு நீங்கள் என்னை பற்றி குடும்பத்தை பற்றி பேசுகிறியா அப்படின்னு டிஃபேமேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போகல, என்னை பிடிச்சி நீ அடிச்சியா அப்படின்லாம் கட்டி வச்செல்லாம் அடிக்கல அவர். இது ஒரு கட்சிக்காரனை வந்து தலைவரை தொண்டர்கள் திட்டத்தானே செய்வாங்க. இது ரொம்ப ஒரு இயல்பான ஒன்று. புரியுது, சரிங்களா? அப்படி கடந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பொது வாழ்க்கையில் இருக்காங்க. இப்படி ஏங்க ஒரு 100 அக்யூஸ்டு பிடிக்கிறாங்க, ஒரு போலீஸ் பிடிச்சி தண்டனை கொடுக்குறாங்க. 100 அக்யூஸ்டு வந்து போற்றி புகழுவானே என்ன, அந்த பக்கம் திட்டி தானே போவான். ஒவ்வொருத்தர் திட்டவனுக்கு பின்னாலே நீங்கள் போய் டிஃபேமேஷன் கேஸ் போட்டே இருப்பீங்களா? அது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி போட்டோம்னா இல்லை இப்போ நம்மளே இருக்கோம் பொது வாழ்க்கையில், நம்ம வந்து பத்திரிகை ஊடகங்களாக இருக்கிறோம், நம்ம போடுற செய்தி வந்து ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கும், ஒருத்தருக்கு எதிராக இருக்கும். எதிராக இருக்கிறவங்க கண்டபடி திட்ட தான் செய்வான். அதுக்கு அவன் மேலே போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி டிஃபேமேஷன் கேஸ் போட்டிருந்தோன்னா என்ன பத்திரிகை ஊடகத்துறை என்னோட வேலையை பார்க்க முடியாது. சிலதெல்லாம் கடந்து போனால் அல்ல சிலதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அவர் காயப்பட்டதாக திரும்பவும் சொல்கிறேன். இது எல்லாம் தாண்டி வந்து அவர் காயப்பட்டதாக திரு வருண் அவர்களோ ஒரு குடும்பத்தார உணர்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அதற்கு அவர்களுக்கு வந்து அது ஹீலிங் நிச்சயமாக அவசியம் அவங்களுக்கு. அது வந்து ஹியூமன் பீயிங்காக நம்ம அந்த பார்வையில் பார்க்குறோம். ஆனால் இது கையாண்ட விதம் தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். இல்லை அவங்க 2 பேர்த்து உணர்வுகளை நம்ம தவறுனே சொல்லலைங்க. 2 தரப்புலையுமே இது சுலபமாக கையாண்டு இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வராமல் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஆனால் அதை தாண்டி வந்து இவரும் வந்து
சீமான் அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் மீது, அந்த சாட்டை துறை தனிப்பட்ட நபர் மீதான பிரச்சனைகள் என்ன வேற. நாம் தமிழர் கட்சியின் மீதே அவருக்கு திசை திருப்புறாரு. நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சின்னு போய் வட இந்தியாவில் போய் பேசுறாரு. அது ஒரு செமினார் தான், அது ஒன்று பெரிய மாநாட்டெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அதை மட்டும் துண்டா கட் பண்ணி இங்கே செய்திகளில் ஒளிபரப்பப்படுது. அதில் வந்து பிரதமரும் வந்து உள்துறை அமைச்சரும் கலந்து கொண்டார்கள்லாம் செய்தி வெளியிடுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. அது அப்படிலாம் அது உள்துறை அமைச்சகம்லாம் நடத்தலது. அது வந்து பஞ்சாப் ஆளுநர் தான் அவன் தொடங்கி வச்சார். மொத்தமே இந்த இளம் எஸ்பிக்களுக்கான ஒரு கருத்தரங்கம், பயிற்சி அரங்கம். இல்லை, அது குறித்து பேசுகிறப்ப அண்ணாமலை அவர்கள் அந்த பதிலும் சொல்கிறார். என்னன்னா, இது வந்து ஒரு தனிப்பட்ட அரங்கு, இந்த மாதிரி நாங்களும் நிறைய பேசியிருக்கோம், ஆனால் இதை வெளியிட்டது யாரு? அதை மட்டும் துண்டா கட் பண்ணி வெளியிட்டாங்களா? அது தவறு இல்லை. வருண்குமார் தரப்பை சார்ந்தவர்கள் தான். இங்க செய்தி வெளியிட்ட எந்த ஊடகங்களும் அதை போய் கவர் பண்ணலாம். கவர் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் தான் செய்தியாக போடுவான். அதை மட்டுமே துண்டா கட் பண்ணி போடுவான். ஸோ இதெல்லாம் நீங்க அது ஒன்று. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் மீதும் சாட்டை துறைமுறை, அதே மாதிரி சீமான் கட்சியினர்கள்லாம் வந்து பிரிவினைவாதிகள் போலவும், அதே போல வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து போலீஸ் பாஸ்போர்ட்ல இருக்கிறாங்கிற போல. ஸோ இவருடைய திரு வருண் அவர்கள் தரப்பிலிருந்து செய்யப்படக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன், நாம் தமிழர் கட்சி பற்றும் சீமான் பற்றியும் செய்யக்கூடிய ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு இவர்கள் சண்டைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இல்லைங்களா? புரியுது. இவர்கள் சண்டைக்கும் இப்படி வந்து ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியோ வளர்ந்து வரக்கூடிய கட்சியோ இவர்கள் வந்து போலவும் இவர்கள் வந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் போலவும் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். அதுதான், அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அது ஒரு இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது அதுதாங்க. நீங்கள் வந்து இப்போ இதே திராவிட நாடு கேட்டது திமுக, இவர் என்று ஆதரிக்கக்கூடிய அல்லது இவர் வந்து இவருக்கு ஆதரவாக திமுக இருக்குன்னு அப்படி ஒரு பார்வையில் பார்த்தாலும் கூட, திராவிட நாடு கோரிக்கை கேட்ட போது அது பிரிவினைவாத கட்சியாகோ? கோரிக்கை கைவிட்டாங்க, ஆனால் கேட்டாங்க தானே. அப்போ அது பிரிவினைவாத சொல்றாரு. கூறுகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்குன்னு அந்த மாநாட்டிலேயே பதிவு பண்றாரு. விடுதலை புலிகள் தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு வந்து தடை செய்யப்பட்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா யார்? அமெரிக்கா தடை செஞ்சிருக்கு. இன்னும் அப்புறம் வந்து இந்தியாவில் தடை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதே திரு வைகோ அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் வாங்கினார், ஒரு வாதாடி. தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் வந்து தார்மீக ரீதியான ஆதரவு தருவதற்கு எந்த தடையும் இல்லை, மாறாக அவர்களுடைய ஆயுத போராட்டம் உள்ளிட்ட அவற்றுக்கு நீங்கள் ஒரு வந்து பங்களிப்பு கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் அந்த குற்றம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரெண்டாவது, அவர்கள் வந்து ஐரோப்பிய இன்னொரு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு புரியும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, சரிங்களா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து கொலை நடந்த சில நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் சாமி ஒரு திருவாய் மலர்ந்தார். இது புலிகள் தான் செய்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படின்னா எரியிற எண்ணெயில் எரியிற நெருப்பில் ஒரு சொட்டு பெட்ரோல் ஊற்றின எப்படி இருக்கும், கொளுத்தி விட்டு போனார். அவர் விசாரணையும் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ணாமல் ஏதோ ஈழத்தமிழில் தொடர்புடையவங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் மட்டும்தான் ஒப்பீனியன் சொல்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ டெசிஷன், முன்முடிவு, மிக முக்கியமான மக்கள் கொந்தளிப்பாக இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பார்வையை ஒருத்தர் நோக்கி திருப்பிடுறது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்கும் விசாரணை அப்படி தான் போச்சு. ஆமாம், சரிங்களா? அப்போ முதல்ல தொடங்கி வச்சது யார்? சுப்பிரமணிய சுவாமி. அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பேர்த்து கைது பண்ணாங்க. அதுக்கு தடா சிறப்பு நீதிமன்றம், அங்கே தடா சிறப்பு நீதிமன்றம்னா ஒரு பயங்கரவாத தாக்குதலை வந்து இந்தியா மீது தொடுத்து விட்டதாக அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தான் அது. அதன் அடிப்படையில் தடா சிறப்பு நீதிமன்றம் போடுறாங்க. போட்டு கிட்டத்தட்ட வந்து பலரையும் விசாரித்து வெளியவே விடாமல் சாதாரணமாக வெளியே பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் கூப்பிட்டு உள்ள குறை வச்சு அடைச்சி வச்சு ஆயுதங்களோடு நிறுத்தி வச்சு நாங்கள் விசாரணை பண்ணுறோன்னு சொல்லி 26 பேர்த்துக்கு தூக்கு தருந்தேன். இந்த 26 பேரில் கிட்டத்தட்ட 15 பேரே நம்ம வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா? 26 பேர் தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அந்த தடா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்பீல் போக முடியும், உச்சநீதிமன்றம் தான் போக முடியும். உச்சநீதிமன்றம் அப்பீல் போகும்போது விசாரணை பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. என்ன தெரியுங்களா சொல்லுச்சு? இந்த கொலை என்பது ராஜீவ்காந்திக்கும் பிரபாகரனுக்கும் இடையேயான தனிப்பட்ட பகை உணர்வு காரணமாக நடைபெற்ற கொலை என்பதற்கான சான்றுகள் தான் இருக்கு, எங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இது இந்தியா மீது நடத்தப்பட்ட போர் அல்ல. விடுதலை புலிகள் இந்தியா மீதோ தமிழ்நாட்டின் மீதோ நடத்திய போர் அல்ல. ராஜீவ்காந்தி என்கிற அவரை தவிர இவர்களுக்கு வேறு யாரையும் வந்து கொல்ல வேண்டும் என்கிற இலக்கு இல்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே இதில் விடுதலை புலிகள் செய்தார்கள் என்று எல்லா விடுதலை புலி இயக்கத்தினரையும் வந்து குறை கூறுவது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு 19 பேர் விடுதலை பண்ணுது. 26 பேர்ல 19 பேர் விடுதலை பண்ணி மீதி 7 பேர் தான் சாந்தன் இவங்கெல்லாம் புரியுது. அப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, இது புலிகள் இயக்கம் இந்தியா மீது நடத்திய போர் அல்ல அப்படின்னு. அப்போ இந்திய உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தெளிவாக கூறியது, விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியா மீது தாக்குதல் நடத்தவில்லை, இந்திய பிரதமர் மீது நடத்தவில்லை. அவர் ஒரு முன்னாள் பிரதமர், அது ராஜீவ்காந்திக்கு அவருக்கு ஏதோ தனிப்பட்ட பகை இருந்திருக்கு, அதனால இது நடந்துருச்சு, ஆளை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கொலை கேஸை தான் முடிச்சுது.
அப்போது நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாத போது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து அன்று ஆயுத போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை புலிகள் இல்லைங்களா? இன்று 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. விடுதலை புலிகள் அழித்து விட்டோம் இலங்கை அரசாங்கம் சொல்லிச்சு, இந்திய அரசாங்கம் சொல்லிருச்சு. 14 ஆண்டு காலமாச்சு. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தற்பொழுது அரசியல் ரீதியான முன்னெடுப்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி தான் இங்கே வந்து அரசியல் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இவர்கள் வந்து இந்த ஆயுத போராட்டங்களையும் அந்த போராட்டங்களையும் நம்பிக்கையற்றவர்கள், வேண்டியதில்லை. அது இங்கே தமிழ்நாட்டுக்கு அவசியமே இல்லாத ஒன்று. அதனால இங்கே அரசியல் முன்னெடுப்புகளை எடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழருடைய வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க போறாங்க. சரிங்களா? அப்போ இதில் எப்படி நீங்கள் பிரிவினைவாதின்னு சொல்லுவீங்க? இதுவே அபத்தமான ஒன்று இல்லை. இப்போ அப்போ புரிதல் உலகளவிலான இருக்கக்கூடிய இதை பற்றிய புரிதல் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரிக்கு இல்லைங்கிறது நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சொல்ல தெரியாதா? அப்போது இது வாதமே அடிபட்டு போகுது இல்லையா? அதே போல் ஐரோப்பிய யூனியன் வந்து தடை விதிச்சிருந்தது. ஐரோப்பிய யூனியன் வந்து ஐரோப்பிய யூனியனுடைய நீதிமன்றம் இயக்கத்திற்கு வந்து புலிகள் இயக்கத்திற்கு வந்து தெளிவாக சொன்னாங்க, இவர்கள் இலங்கையில் தங்கள் நாட்டு சுதந்திரத்திற்காக தங்கள் நாட்டுக்குள் போராடியவர்கள், ஆயுதமேந்தி போராடியவர்கள். இவர் அதை தாண்டி வெளியே எங்கேயுமே எந்த தாக்குதலும் நடத்தவில்லை, எந்த வன்முறையில் ஈடுபடவில்லைன்னு ஐரோப்பிய நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன நீங்கள் வந்து திருச்சியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிரிவினைவாதின்னு சொல்ல என்ன அர்த்தம்? அது இவர் சொல்கிற இந்த பிரிவினைவாதம் என்பது இவங்க முன்வைக்கிற அந்த தமிழ் தேசிய தத்துவத்தை வச்சு தான் சொல்கிறாரு. இந்த தமிழ் தேசியம் தத்துவம் வந்து பிரிவினைவாதம்னு இவர் வந்து எந்த அடிப்படையில் விரும்புகிறாரோ, எந்த அடிப்படையில் பிரிவினைவாதம்னு வேணும்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது பஞ்சாபியர்கள் வந்து நாங்கள் பஞ்சாபியர்கள் அப்படின்னு சொன்னால் கைதட்டுறாங்க. கன்னடர்கள் நாங்கள் கன்னடர்கள் சொன்னால் ஆஹா சூப்பர் பண்ணுறாங்க. தெலுங்கர்கள் நாங்கள் தெலுங்குன்னு சொன்னால் அப்படி தான்ப்பா சொல்லணுன்றாங்க. ஆனால் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் சொன்னால் பிரிவினைவாதின்றாங்க. இது இங்கே தான் இங்கே சிக்கல், புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து கர்நாடகாவுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க, கேரளாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு இல்லை. அந்த நாட்டு மக்களை தெலுங்கர்களாக தான் அவர்கள் மதிக்கிறாங்க. அந்த நாட்டு தெலுங்கர்களுடைய அவர்கள் தான் ஆட்சி ஆளுறாங்க. மலையாளி ஆட்சி ஆளுறாங்க, அவங்களோட பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. இங்கே இடையில வந்து எந்த நாட்டிலுமே இல்லாத, உலகத்தில் எங்கேயுமே, ஈவன் ஈழத்தில் கூட இந்த சிக்கல் இல்லை. ஈழத்தில் சிங்களம் தமிழ் தான், 2 இனம் தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா இடையில வந்து திராவிடம் என்ற ஒன்றை கொண்டு வந்து இப்போ அந்த குழப்பத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தங்கள் தமிழர்கள் சொல்லிக்கவே கூடாது, தமிழர்கள் தங்களை திராவிடர்கள் சொல்லணுன்றாங்க. இப்போ இது புரியுது உங்களுக்கு சிக்கல்? இந்த சிக்கல் தான் இப்போ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அதுதான் இப்போ நீங்கள் 57 ஆண்டு காலமாக இங்கே அடையாள குழப்பத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நீ கூட்டு கேட்டு பாருங்க, நீ திராவிடரா தமிழ்நாடு யாரையும் கேட்டு பாருங்க, திமுககாரனே கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஆமாம் நான் தமிழரா திராவிடரான்னு. இப்படி வந்து தொடர்ந்து வந்து தமிழர்களுக்கு திராவிட முகமூடி மாட்டி வச்ச காரணத்தினால நமக்கு இருக்கிற அடிப்படை சிக்கல் இப்போ அது இதுதான். இதனால தான் நீங்கள் வந்து பிரிவினைவாதின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இவர்கள் தமிழர்கள் நம்ம சொன்ன உடனே தெலுங்கர்களிடமிருந்து பிரிவினைவாதம் கூறுகிறார்கள், மலையாளிகளிடம் வந்து பிரிவினைவாதம் கூறுகிறார்கள், கன்னடர்கள் வந்து பிரிவினைவாதம் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து பிரிவினைவாதின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே பெரும்பான்மை மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த மாநிலத்தை கொடுத்து நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க, இந்திய அரசோடு கூட்டாட்சி பண்ணிக்கோங்க, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு வந்தாச்சு. அப்போ தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடுன்னு ஆயிடுச்சு. மலையாளிகள் பெரும்பாக இருக்கக்கூடிய நாடு கேரளா. இது 1956 இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி. தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு ஆந்திரான்னு வந்துருச்சு. அப்போ அவங்கெல்லாம் தங்களை ஆந்திரர்கள் சொல்லிக்கிறார், தெலுங்கர்கள்ன்றாங்க, இவங்க மலையாளிகள் சொல்லிக்கிறாங்க. நான் தமிழ்நாட்டில் தமிழர்னு சொன்னால் எப்படி பிரிவினைவாதி ஆவேன்? நான் எப்படி பிரிவினைவாதின்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்போது நாங்கள் தமிழர்கள் என்று உணரவே கூடாது என்று ஒரு மூவ்மெண்ட்டு, ஒரு தொடர் இயக்கம் நடைபெற்று இந்த அடையாள குழப்பத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் சௌராஷ்டிரிகளுக்கும் குஜராத்திகளுக்கும் ராஜஸ்தானிகளுக்கும் இவங்களுக்கெல்லாம் எதிரானவர்கள் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. இது அடிப்படையிலே ஒரு மிக வந்து ஒரு அற்பமான ஒரு சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, சாதியும் சமமும் மதமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின் இறைவனே வந்து சாதி மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சமூகம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன ஒரு சமூகம் தமிழ் சமூகம். இவர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். தமிழ் சமூகம் எப்படி வந்து பிற வந்து மொழியாளர்களை வந்து வெறுக்கும்? அப்போ வேண்டுமென்றே தமிழர்களுக்கு எதிராக ஒரு பிரிவினைவாதி, பிற மொழியாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் என்று திட்டமிட்டு பரப்புரை பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு ஒரு துண்டாக இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா அது அவருடைய தவறான புரிதல் தான் சொல்கிறேன். இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிற மொழியாளர்கள், தெலுங்கர்களோ கன்னடர்களோ ராஜஸ்தானிகளோ குஜராத்திகளோ ஒருபோதும் தமிழர்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏனென்றால் இங்கே வந்து பன்னெடுங்காலமாக அவர்கள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்முடைய குணம் அவங்களுக்கு தெரியும். இன்று கூட பிற மொழியாளர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோம். வாகனத்தில் போகும்போதே வேற ஒரு மொழிக்கார வந்தால் சேட்டு உட்காருங்க சேட்டு என்று சொல்லி தான் நமக்கு பழக்கம் இல்லைங்களா? நீங்கள் வேற ஒரு மொழிக்கார வர்றாரு, நீங்கள் உட்காருங்க ஒன்று பாதி சொல்கிறது
கொடுத்து நமக்கு வழங்கும். அந்த பண்பாடு நமக்கு இருக்குது. எனவே இது பிரிவினைவாதமோ இல்லை அது வந்து பிற மொழியாளர்கள் மீது வெறுப்பு என்பது இது முழுக்க முழுக்க வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடிய பொய் பரப்புரை. தமிழர்களைப் போல எல்லோரையும் வந்து அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு இனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இது உலகமறிந்த உண்மை. அதனால 190 நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு நாள் 2 நாடுகள் அல்ல, 190 நாடுகள் நற்பெயர் பெற்றிருக்கிறோம். எங்கேயும் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு இனத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் எங்கேயுமே சொல்ல முடியாது. நீண்ட நெடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம்.